இந்த வருடத்துக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பிலும் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனா தீவில் தற்போது செயற்பாட்டில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கட்டமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜேகா நிதியுதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் நிறுத்தப்பட்ட வலுசக்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொலன்னாவையிலிருந்து கொழும்பு துறைமுகம் வரையான 2வது நிலத்தடி மின் விநியோக பாதை, சம்பூர் கப்பல் துறை மின் விநியோக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட தற்பொழுது செயற்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள பிரதான திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியில் 6 எண்ணெய் தாங்கிகளையும், முத்துராஜவல எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் 2 எண்ணெய் தாங்கிகளை அமைத்தல் மற்றும் எரிபொருள் வசதிகளை விரிவுபடுத்தும் அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்தார்.